ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் நம்ம லெவல்ஸ் எடுக்கிறோம். அந்த லெவல்ஸ் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி எப்படி எடுக்கிறது, எக்ஸிட் எப்படி ஆகிறது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல எந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். ஸோ சப்போர்ட் இருந்தால் எதுவாக இருக்கும், அது ஆப்ஷனுடைய ப்ரீமியமுக்கும் சொல்கிறேன், அதேமாதிரி இண்டெக்ஸுக்கும் சொல்கிறேன். சப்போர்ட்டாக இருந்தால் எதுவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் எதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இன்றைக்கான ட்ரேடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஓகே. ஸோ நாளைக்கான லெவல் என்ன, இண்டெக்ஸ்க்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல். ஸோ இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் பேஸ்ட் எடுக்கப்பட்டது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,274, அப்புறம் 24,353, அப்புறம் 24,473. ஸோ இந்த மூணுமே மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு உள்ள, அதாவது என்னென்னா இன்றைக்கி 24,167. ஸோ இந்த 24,167 அப்படிங்கிற இந்த க்ளோசிங் ப்ரைஸ் நான் அந்த லைன் கொடுத்துருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லைன் நான் அதை பண்ணியிருக்கிறேன். இதான் இப்போ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இது லாஸ்ட் எல்டிபி ட்ரேட் ப்ரைஸ். இது ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சதுனால இது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ப்ரைஸை காமிச்சிருக்கு. ஓகே. க்ளோசிங் ப்ரைஸ் ரூ. 167. இந்த 167க்கு மேலே 167க்கு கீழே, இதுதான் கிமு கிபி மாதிரி. ஓகேவா? ஸோ 167க்கு கீழே 167க்கு மேலே. ஸோ 167க்கு மேலே அப்படின்னா மேலே மார்க்கெட் 479. ஸோ 500 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. ஓகேவா? இன்கேஸ் மார்க்கெட் இந்த 167 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இருக்கக்கூடிய 923, 981. ஸோ 981 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 23,850. ஸோ 860 கொடுத்துருக்கேன். 850, 860 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் நம்ம ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் நாளைக்கு மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் மார்க்கெட்டில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு ப்ராஃபிட் புக்கிங், இல்லைனா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். மார்க்கெட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியமுக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் அது நமக்கு 24,167. ஸோ நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ். ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் சார்ட்டே வச்சு. ஓகே. ஸோ காலைல எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ காலோட சார்ட் லோட் ஆகிட்டு, அதாவது இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு 24,167. ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்திருக்கேன். ஓகே. இதோட பை லெவல் என்ன அப்படின்னா 93 ரூபா அப்படிங்கிறது ஒரு பை லெவல். 93 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது அந்த ஆப்ஷனை நம்ம பை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஷனுடைய பையர். ஓகேவா? அப்படிங்கும்போது நம்ம 93 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். சரி, 93 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153 ரூபா. ஸோ 153 ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட், அதாவது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால அதோட கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம். புட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 111 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ 111 ரூபாய்க்கு புட் ஆப்ஷன் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 76 ரூபாய்க்கு
கால் ப்ரீமியம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம லெவல் என்ன ரூ. 93 ஓகேவா? ஸோ மேஜரான சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் கீழ வரும்போது கால் ப்ரீமியம் கீழ வரும் நமக்கு. அப்போ இந்த கால் கீழ வருது அப்படின்னா, அந்த கால்க்கான ரிவர்சல் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரான லெவல் எதுன்னா ரூ. 53. ஸோ ரூ. 53ல இருந்து அந்த அதாவது கால் கீழ வந்துட்டுனா, கால் ரூ. 53ல சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புட் ஆப்ஷன் கீழ வந்துன்னா ரூ. 53ல சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரூ. 53க்கு புட் ஆப்ஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கால் ஆப்ஷன் எங்க போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 153 போயிருக்கும். சரி. ரூ. 153 போயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரூ. 153 கால் ஆப்ஷன் ரிவால்வ் ஆயிருக்கும். இதில இந்த இடைப்பட்ட டைம்ல என்ன நடக்கும்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து கால் வந்து ரீச் ஆயிரும். புட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகாது. அந்த மாதிரி கூட சில நேரங்கள் நடக்கலாம். ஸோ நீங்க மார்க்கெட் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டெய்லி வீடியோஸ் நான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோல இருக்கக்கூடிய டெய்லி குடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்காவா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி இத வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ மேஜரான லெவல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். பை லெவல் வந்து ரூ. 93 மேஜர்ல இருக்கக்கூடிய மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 153 அடுத்து வந்து 230 230க்கு அடுத்து 317. ஸோ 317 அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான அந்த பிரீமியம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த எந்த பிரீமியம் அது ரூ. 93 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி போகுதுன்னா, மேலே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லெவல்ஸ் அது 153, 230, 317 இந்த லெவல் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கிட்ட போகும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஓகேவா? அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா, மேஜரான சப்போர்ட் லெவல் வந்து ரூ. 53 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 53 ரொம்ப முக்கியம். 53 தாண்டுச்சுன்னா ரூ. 30 அடுத்து இருக்கக்கூடிய ரூ. 20 லெவல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிரீமியம் பேஸ்ட் நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல். இந்த லெவல்ஸ் நீங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு, என்ன ட்ரெண்ட் நடந்தது. ஓகேவா? ஓகே. ஸோ 2400 கால் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன். ஓகே. ஸோ நான் காலையிலே சொல்லியிருந்தேன் நேத்திக்கு ரூ. 172 அப்படிங்கிறது நேத்திக்கு நான் கொடுத்துருந்தேன் வீடியோவில். ஸோ 172 அப்படிங்கிறது மேஜரான ஒரு லெவல், ரிவர்சல் லெவல். அதேமாதிரி புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூ. 65 அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புட்டு பார்த்துடலாம். எஸ் ரூ. 65 தான் புட் ஆப்ஷன் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரூ. 65.10 புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா? இது ப்ரீவியஸ்லி நான் கொடுத்துருந்தது. ஸோ ரூ. 65ங்கிறது மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் புட் ஆப்ஷனுக்கு அப்படின்னா. ஸோ இன்னைக்கு க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 65 தான். நாளைக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து ரூ. 65 மேலே, அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய 24,200 அப்படிங்கிற எடுத்திருக்கோம். ஸோ 24,200 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனுக்கான லெவல் கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ரீவியஸ்லி அதாவது இந்த ரூ. 65 அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கு 24,100 அப்படிங்கிற புட் ஆப்ஷனோட லெவல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓப்பன் ரொம்ப முக்கியம். ஸோ ஓப்பனே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு அப்படின்னா எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வரும். அதனால் ஓப்பன் லெவல் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஓப்பன் லெவல் நம்ம புட் ஆப்ஷன் சார்ட் வச்சுருக்கிறேன். புட்டோட நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. ரூ. 111 புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ். ரூ. 93 நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல். ஓகேவா? ஸோ ரூ. 111 அப்படிங்கிறது இதோட க்ளோசிங் ப்ரைஸாக இருக்குது. ஓகே. மேஜரான லெவல் ரூ. 153 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 53. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன். ஓகே. நீங்கள் நாளைக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, என்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ ஆல்ரெடி அதை கூட இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எப்போதும் போல் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் தயவுசெய்து உங்களுடைய நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்து அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல்ஸ். ஸோ இது நீங்கள் எப்படி வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே
நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு ஃபர்தராக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய செல்லர் அவங்க எப்படி வந்து எந்தெந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் தான். ஓகே. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.